திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிறை போலுமேற்றனை நந்தி மகன் தன்னை ஞான குழந்தினை புந்தி வைத்தடி போற்றுகின்றே. அனைவருக்கும் வணக்கம். தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை பார்க்க போகிறோம். கோயிலை அடைவதற்கு முன் நீங்கள் ஒரு சோதனை சாவடி வாயிலை கடந்து செல்ல வேண்டும். பாகான் செராய் லாடாங் கலோம்பாங்கில் உள்ள திரௌபதி அம்மன் கோயில் பிரதான சாலையிலிருந்து சுமார் 500 மீட்டர் உள்ளே அமைந்துள்ளது. இந்த கோயிலை பற்றிய கூடுதல் தகவலுக்கு வீடியோவின் முடிவை தவறவிடாதீர்கள். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிறை போலுமேற்றனை நந்தி மகன் தன்னை ஞான குழந்தினை புந்தி வைத்தடி போற்றுகின்றேனே. நீடாலும் பாஞ்சாலும் ஐக்கியம் தன்னிலே நீ ஒரு பெண் பிறந்தாய், நெடியதோர் வில்தனை வளைத்தவர்க்கே நிச்சயம் தருவேன் என்றான். தொடாக சுயவரம் நாட்டியே துருபதன் திரௌபதிக்கு மனம் முடித்தான். வண்ணக்கிளி கம்பமணி குங்குமணி வஸ்னமணி மதுரூப பாஞ்சாலியே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த கோயில் வரலாறு என்னவென்னா, திரௌபதி அம்மன் கோயில். என்ன காரணம்னாக்கா, அக்னியிலே பிறந்தனால தான் இந்த திரௌபதி அம்மன் பேர் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனுக்கு பிறந்த மகள் தான் இந்த திரௌபதி. இந்த மகாபாரத ஐதீகம் கொண்டு ராமாயணம் பெண்ணாசையால், இந்த பாரதம் என்பது பூமி, இந்த பூமிக்காகத்தான் அண்ணன் தம்பி இருவருக்குள்ள சண்டை இந்த யுத்தம் நடக்குது. அதுதான் இங்கே உள்ள மகாபாரத கதை. இது 1875 கொண்டு இங்கே கட்டின கோயில். 1785 1785 கொண்டு வந்துங்க கட்டினது. அதுக்கு முன்ன உள்ள கோயில் எங்கே பார்க்கணுன்னாக்க, நீங்கள் வரக்கூடிய பாதியில் காற்றும் பக்கத்தில் இருக்காதான் பழைய கோயில். சிவன் கோயில், சிவன் சிலையில் அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க. அதான் பழைய குழம்புவாங்க. ஆரம்ப காலத்தில் அந்த ஆற்றுவாரம் அத்தாப்பு வீடு கட்டி இந்த காண்டகம்லாம் அடித்து எல்லாம் சுத்தம் பண்ணி அப்புறம் கொண்டு வந்து இங்கே கோயிலை கட்டி, இங்கே இந்த கோயில் கட்டி ஏறக்கூடிய 200 வருஷம் ஆச்சு. இந்த கோயில் வரலாறு 200 வருஷத்துக்கு முன்னே 148 ஆண்டுகள் திருவிழா நடந்துக்கிட்டு வருது. இதுதான் முக்கிய காரணம். மகாபாரதத்தை ஐதீகமாக கொண்டு எல்லா விஷயங்களும் இதில் நடக்குது. என்ன நடக்குதோ அது ஒவ்வொரு நாளும் நடக்கும். 18 நாள் ஐதீகத்தில் முதல் நாள் ரத்மா மாளிகை நடக்கும். 2 நாள் சேர்ந்து பக்காசுரம் நடக்கும். அப்புறம் அர்ஜுனன் வெள்ளுவளைப்பு நடக்கும். அதுக்கு பிறகு அம்மன் திருமணம், திரௌபதிக்கும் தர்மருக்கும் திருமணம் நடக்கும். அதுக்கு பிறகு நல்லாரவான் களபடி நடக்கும். அது முடிஞ்ச பிறகு வெள்ளிக்கிழமை கல்யாணத்துக்கு
முதல் நாள் வில்வளைப்பு நடக்கும், மறுநாள் கல்யாணம் நடக்கும். இந்த நல்லறவான் களபடி முடிஞ்ச உடனே மறுநாள் வந்து துரியோதன படுகொலை நடக்கும். அந்த படுகொலத்தில் வந்து மகாபாரதத்தோட ஐதிக கதை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சொல்லி அவரை கொல்வதற்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்து கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் 6வது மாதம் முதல் சனிக்கிழமை, 5வது மாதம் 15ஆம் தேதி கொடி ஏறிச்சுனாக்கா 6வது மாதம் 1ஆம் தேதி திருவிழாவாக இருக்கும். அது சனிக்கிழமை. ஒவ்வொரு வருடமும் 6வது மாதம் முதல் சனிக்கிழமை என்னைக்கு வருதோ அதுதான் திருவிழா. முதல் அன்னைக்கு 1, 2, 3 முதல் நாள் திருவிழா நடக்கும். அது அக்னி பிரவேசம் நடக்கும். அதுக்கு பிறகு சாயங்காலம் மத்தியானம் மறுநாள் காவடி நடக்கும். 3ஆம் நாள் மஞ்சானதி நடக்கும். இந்த ஐதீகம் என்னன்னாக்கா, இந்த மகாபாரத கதையில் இந்த அக்னியில் நெருப்பு பிறந்தனால தான் இந்த திரௌபதி அம்மன் கோயிலை பேர் வச்சு இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வரோம். இது மலேசியாவில் 5 கோயில் இருக்குது. அந்த 5 கோயில் இந்த கோயில் தான் பிரசித்தி பெற்று எல்லா ஐதீகமும் செஞ்சுக்கிட்டு வரோம் இன்ன வரைக்கும். அந்த மகாபாரதத்தை தொட்டு ஏறக்குறைய 200 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 148 வருஷமாக அந்த மகாபாரத கதையை நாங்களும் விடலை. பழைய ஆளுங்க நம்ம முப்பாட்டங்க செஞ்சுட்டு போனாலும் வரக்கூடிய 4ஆம் தலைமுறை நாங்கள் இன்னும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து சிலைகளை பற்றி சொன்னாக்கா, அங்கே ஒரு அர்ஜுனன் இருக்கார். அந்த அர்ஜுனனுக்கு முன்னே வில்வளைப்பு நடப்பதுக்காக அர்ஜுனன் சிலை அங்கே செஞ்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி நல்லறவான் களபடி, இந்த யுத்தத்துக்காக களபடி கொடுக்கறதுக்காக காளிகாக தேவிக்கு நல்லறவான பலி கொடுக்குறது அர்ஜுனோட மகன் நாகக்கண்ணிக்கு பிறந்தவர். அவருடைய மகனை பலி கொடுப்பதற்காக திருவிழா அன்றைக்கு சனிக்கிழமை திருவிழானாக்கா வெள்ளிக்கிழமை வெடிக்காலமை நடக்கும். வெடிஞ்சா வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு அது நடக்கும். வெடிக்காலமை அது சாமி வச்சு எல்லாம் செய்வாங்க. அதுக்கு பிறகு மறுநாள் வந்து படுகொலை நடக்கும். அப்போ படுகொலத்தில் அந்த மகாபாரதத்தில் முக்கியமானவர் ஜகுனி. அந்த ஜகுனி தான் மச்சான், வேறு யாரும் இல்லை. அவங்க அம்மாவோட தம்பி, துரியோதன அம்மாவோட தம்பி. அந்த தம்பி தான் ஜகுனி தான் இவங்க எல்லா கதையும் மூட்டி விட்டு சண்டை உற்பத்தி பண்ணி இந்த இது பண்ணுறாரு. என்ன காரணம்னாக்கா, துயில் உறிஞ்சார்ல, அந்த துயில் உறிஞ்ச காரணத்துக்காகத்தான் அவங்க சத்திய பிரமாணம் பண்ணாங்க. அந்த சத்தியத்தை நிறைவேற்றத்தான் என்றைக்கு இருந்தாலும் உன்னை கொண்டு தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த சத்திய பிரமாணம் பண்ணுறாங்க. அந்த சபையில் திரௌபதி எப்படி சத்திய பிரமாணம் பண்ணுறாங்கனாக்கா, உன்னுடைய தொடையை அடித்து நான் முறித்து கொல்லாம விட மாட்டேன், உன்னுடைய எலும்பை சீப்பாகவும் குடலை மாலையாகவும் ரத்தத்தை எண்ணெயாகவும் சீவி என்னைக்கு முடிவு வேணும் அன்றைக்கு தான் நான் முடிவை ரத்தம்னு சொல்லி கூந்தலை விரித்து போட்டுடுறாங்க.
அந்த மகா துயிலூரியம் கட்டத்தில். அந்த துயிலூர் கட்டத்தினால தான் இன்ற வரைக்கும் அந்த பாஞ்சாலைக்கு 5 புருஷன் சொல்கிறதுலாம் கதையாக இல்லை, 5 பத்தினி. ஏன்னா கல்யாணம் பண்ணி கொண்டு போய் சூதாட்டத்தை வச்சு தோத்துறானே, அப்போ கொண்ட கணவன் இருந்து என்ன புறன்னு சொல்லி தான் 5 கடைசி வரைக்கும் அவங்க பத்தினியாகவே இருக்காங்க. 5 பத்தினி தான், 5 கணவர் அல்ல. இந்த அம்பாளை பற்றி வேணும்னாக்கா என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து வேண்டிங்கன்னா நிச்சயம் அது நடக்குது. ஏன்னா குழந்தைகளையா அவங்க வந்து வேண்டி போகிறாங்க, அது நடக்குது. என்னென்ன தேவையோ அவங்களுக்கு வேண்டிய காரியங்களாம் அந்த அம்பாள் நினச்சி அவங்க செய்யும் பொழுது எல்லாம் நடக்குது. அதனால தான் இந்த மக்கள் வந்து அதிகமான பேர் வந்து கேட்க வேண்டிய காரணத்துக்கு என்னன்னாக்கா இந்த அம்பாள் நம்பி நம்ம வந்திருக்கோம், நம்ம கேட்குறோம், கிடைக்குது. அதனால தான் ரொம்ப பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த அம்பாளிடம் எந்த விதமான இது இல்லாமல் எல்லா பரிபூர்ணமாக எல்லாருக்கும் அவங்க உதவி செய்வதுக்கு எந்நேரமும் தயாராக இருக்காங்க. அதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா அக்னியில் பிறந்தனால வேறு பெண்ணெல்லாம் அக்னியில் பிறக்கலை, இந்த ஒரு பெண்ணு தான் அக்னியில் பிறந்தது. அதனால் நம்ம சொல்லுவோம்ல நெருப்படா கை வைக்காதானே, அதனால தான்
இதில் கையை வைக்க முடியாது. அது கையை வச்சா நடக்கிறதே வேறையாக இருக்கும். அதனால தான் இப்போ சொல்கிறேன், எந்த காரணத்தை முன்னிட்டும் என்ன நடந்தாலும் நன்மையாக நடக்கணும். அந்த நன்மைக்காகத்தான் இந்த அம்பாள் உட்காந்துருக்கான், வேறு ஒன்றுமே இல்லை. வரவங்களுக்கெல்லாம் ஆசீர்வதித்து எல்லாம் நடக்குது. அதனால தான் ரொம்ப பேர் தேடிக்கொண்டு வராங்க. திருவிழா 6வது மாதம் முதல் தேதி சனிக்கிழமை வந்தால், அப்படி இல்லைனாக்கா 2ஆம் தேதி சனிக்கிழமை முதல் வாரத்தில் திருவிழா நடக்கும். அது முதல் சனிக்கிழமை. அது எந்த 1லேருந்து 7க்குள்ளே அந்த சனிக்கிழமை வந்துட்டால் அந்த கோயிலில் திருவிழா. என்ன சொல்கிறதுக்கு இருக்குனாக்கா, மக்கள் விரும்பியிருக்காங்க. மக்கள் இல்லைன்னா இந்த காலை இல்லை. இப்போ இங்கே உள்ள ஜனங்கள்லாம் 1972ஓட ஒரு 300 குடும்பம் இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. 1978ஓட ஜனங்கள் சுத்தமாக வெளியாயிட்டாங்க. அதுக்கு முன்னே ஒரு 300 குடும்பம் இருந்துச்சு. ஒரு 1000 பேர் வேலை செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தென்னை மரம் இருந்துச்சு, ரப்பர் இருந்துச்சு, ரெண்டு இருந்துச்சு. தென்னை மரம், ரப்பர் இருந்துச்சு. 78ஓட ரப்பர் பூரா முடிஞ்சு, தென்னை மரம் அதுக்கு முன்னே முடிஞ்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு பூரா கலப்பசாய் போட்டான். அப்போ 78ஓட ஜனங்கள் எல்லாம் பூரா டவுன் பக்கம் தேடி போயிட்டாங்க. அப்படி டவுன் பக்கம் தேடினா எல்லா ஊர்லேயும் இப்போ இருக்காங்க. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் அவன் தோட்டப்புறங்கள, என்னோடய பிள்ளைங்களாம் வேலை செய்யலை. ஒன்று கூட 4ஆம் தலைமுறை பிள்ளைங்க ஒன்று கூட வேலை செய்யலை. 3ஆம் தலைமுறையோட தோட்டப்புறங்கள் முடிஞ்சு, 4ஆம் தலைமுறை யார் வீட்டு பிள்ளைங்க வேலை செய்யலை. எல்லாம் பட்டணத்துக்கு தேடி போயிட்டாங்க. என்னோடய பிள்ளைங்களும் 5 பேரும் பட்டணம் தான் இருக்காங்க. இங்கே யாருமே இல்லை. நானும் என் மனைவி தான் இருக்கோம். அதனால் சொல்கிறேன், இந்த என்ன ஆகுனாக்கா, வெளியிலேருந்து வரக்கூடிய மக்கள் முழு ஆதரவு. அந்த ஆதரவுனால தான் இந்த கோயிலை நாங்கள் இது வரைக்கும் கட்டு காய்க்கிறோம். இங்கேருந்து யார்கிட்டையும் தோட்டப்புறங்களில் 1 வழியோ 2 வழியோ ஆளுங்கிட்ட வாங்க முடியாது, வசூல்பட முடியாது. முன்னெல்லாம் 5 வழி வெட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. 78ஓட இந்த தோட்டப்புறங்கள் மக்களெல்லாம் போயிட்டாங்க எல்லாருமே. கடைசி 78 ஒரு 5-6 குடும்பம் இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. நானும் 55 வயசாகிடுச்சு, அதோட நின்றுட்டேன். இப்போ நானும் நின்று ஒரு 30 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன். அதோட முடிஞ்சு. அதுக்கு பிறகு எந்த விதமானது இல்லை. ஆனால் இங்கேருந்து போனவங்க நல்ல ஆதரவு. இங்குள்ள மக்கள் அந்த ஆதரவை வச்சு தான் இந்த திருவிழா நடத்திக்கிட்டு வரோம் என்ற வரைக்கும். அவங்க போய் கேட்டு வசூல் பண்ணி திருவிழா செஞ்சுட்டு, அந்த மக்கள் ஆதரவு இல்லைனாக்கா நாங்கள் திருவிழா செய்ய முடியாது. 4 குடும்பம் இருக்குது. நம்ம இந்தியர்கள் குடும்பம் 4 பேர் இருக்காங்க. 8 பேர் வேலை செய்கிறாங்க. புருஷன் பஞ்சாயத்து கணக்கு பண்ணால் 8 பேர் வேலை செய்கிறாங்க. நம்ம ஆளுங்க 4 குடும்பம் தான் இருக்குது. இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னாக்கா, மக்களுடைய ஆதரவு பெரும்பான்மையான தேவை. வரக்கூடிய சமுதாயம் இந்த பற்று வச்சு இந்த ஆலயத்தின் மேலே பற்று வைக்கணும். எல்லா தெய்வங்களும் ஒன்று தான். எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, தெய்வங்களும் ஒன்று தான். அந்த ஆலயத்தை வழிபடுவதற்காக எல்லாரும் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஒற்றுமையாக இருந்து செய்யணுமோ செய்யணும். வரக்கூடியவர்கள் எல்லாம் வாலிபர்கள். நீங்கள் எங்கள் நிர்வாகத்திலே இறக்குற நாங்கள் 3 பேர் தான் வயசானவங்க இருக்கோம். பாக்கி ஒரு 30 பேரும் எல்லாம் வாலிபர்கள் தான் நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாம் வாலிபர்கள் தான். வயசானவங்க யாருமே அதில் இல்லை. நாங்கள் இருக்கிறது 3 பேர் தான். ஒரு 80 வயசு, 75 வயசு, 75 வயசு இப்படி இருக்கோம். பாக்கி எல்லாம் வந்து வாலிபர்கள். அந்த வாலிபரை வச்சு தான் நாங்கள் இந்த திருவிழா நடத்துகிறோம். வரக்கூடியவர்களை எல்லாருமே ஆன்மீகத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஆலயத்துக்கு வர வைக்கிறதுக்கு இங்கே உள்ள முன்னால் உள்ள பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களை வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணுன்னு தான் என்னுடைய ஆசை. என்னுடைய பிள்ளைகளையும் அந்த நிலைமையில் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னோடய பிள்ளைங்க 5 பேரில் ஒரு பையன் வந்து நான் இந்த கோயிலுக்கு செயலாளராக போட்டிருக்கேன். அவரும் ஆன்மீகத்தில் இருக்கார். பிள்ளைங்கள்லாம் என்னோடய 5 பிள்ளைங்களும் நல்லா ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவரோட பிள்ளைங்களும் ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லாரோட பிள்ளைங்களும் ஆதரவு கொடுத்து இந்த கோயிலுக்கு வந்து சேவையாற்றும்படி நான் எல்லாரையும் வரவேற்பு கொடுக்கின்றேன்.
சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. முன்னாள் மாணவர்கள் சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. தேசிய வகை ஆரம்ப தமிழ் பாடசாலை, தேசிய வகை ஆரம்ப தமிழ் பாடசாலை கழும்பாங்க தோட்டம். அதுதான் அந்த ஆலயத்தை வந்து என்னக்கா, அந்த நடந்த அந்த முன்னாள் மாணவர்கள் நிதிக்கு நானும் அந்த கூட்டத்தில் போயிருந்தேன். பெரும்பாலும் வந்தவங்க எல்லாம் முன்னாள் மாணவர்கள்லாம் எல்லாம் வாலிபர்கள் தான். ஏறக்குறைய 75 90 95லேருந்து 2000க்குள்ளே படித்தவங்க முன்னாள் மாணவர்கள் சொல்லி ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன படித்தவங்களோட மாணவர்களோட நிகழ்வு நடத்தினாங்க. அந்த நிகழ்வுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடச்சிச்சு. வெளியிலேருந்து நிறையா வந்துருந்தாங்க அதை பார்க்குறதுக்காக. ஏன்னா முன்னாள் மாணவர்கள்னாக்கா ஒரு 70-80 பேர் வந்திருந்தாங்க. அதுக்கு முழு ஆதரவு கொடுத்து வாத்தியாரம் தலைமை ஆசிரியர் அவர்களும் ரொம்ப ஆதரவு கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தில் நிகழ்வு நடத்தணும். அந்த நிகழ்ச்சியிலையும் இந்த சமயத்தை பற்றி பேசி, இந்த சமயத்தை பற்றியும் அவங்க நல்லா எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு நன்மையும் கொடுத்தாங்க இந்த ஆலயத்திற்காக. அதனால் எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்தில் மூலிமா வந்து இந்த ஆலயத்திற்கு உதவி செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் வர வேணும்னு சொல்லி தான் நான் வரவேற்கின்றேன். பள்ளிக்கூடம் வந்து ஏறக்குறைய 1972 அங்கே புது கட்டடம். திருஞானிலையும் முதல் கட்டி கொடுத்த அரசாங்கம் 72. அப்போ ஏறக்குறைய ஒரு 300 பிள்ளைங்க படிச்சிருந்துச்சு. அதுக்கு முன்ன இங்கே பழைய பள்ளிக்கூடம் அத்தா பள்ளிக்கூடம் அது கட்டடமாக கட்டி ஒரு 60 பிள்ளைங்க தான் படிச்சிருந்துச்சு. போக போக இன்றைக்கு 15 பிள்ளைங்களோடு இருக்குது. 5 தமிழாசிரியர்கள் இருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்தை இந்த ஆலயமும் பொதுமக்களும் சேர்ந்து தான் காப்பாற்றிக்கிட்டு வரோம். ஏன்னா அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டு, சாப்பாடு, பிள்ளைங்களுக்கு எல்லாமே இந்த ஆலய சார்பாகவும் பொதுமக்கள் இங்கேருந்து போன முன்னாள் மாணவர்கள் தான் இன்ன வரைக்கும் அதுக்கு உதவி செய்கிறாங்க. அவர்கள் இந்த சமயத்தை பற்றி சொல்லி வரக்கூடியவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி தான் என்னுடைய அறிவுரை. இப்போ நான் ஒரு ஏறக்குறைய ஒரு 30-35 ஆண்டு காலம் இருந்தேன். இருந்தாலும் இப்போ நமக்கு வயசாகிடுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இவரை 2 வருஷமாக தலைவராக எடுத்து போட்டிருக்கேன் முனுசாமி அவர்களை. முனுசாமி இப்போ கூட இருந்து இவரும் குழம்பான உள்ளவர் தான். பேரா மாநிலத்தில் கிரியான் ஜில்லாவில் உள்ள பாகன்சராய், கிரியான் ஜில்லாவில் உள்ள பாகன்சராய் அடுத்து உள்ள இடம் தான் கழும்பாங்க தோட்டம். இந்த கழும்பாங்க தோட்டம் எங்கே இருக்குன்னா பாகன்சராயிருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. இப்படி சிம்மாங்கோயிலில் வந்தீங்கன்னாக்கா ஒரு 7 கிலோமீட்ரு, இப்படி வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்ரு பாகன்சராயிலேருந்து. முக்கியமான இதுனாக்கா கிரியான் ஜில்லாவில் பாகன்சராய் அந்த காலத்தில் நெல் ஆலை உள்ள இடம்னு சொல்லுவாங்க, அரசாங்க அரசியல் உள்ள இடம். அதான் பாகன்சராய். அந்த பாகன்சராயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னாக்கா இந்த குழம்பாங்க தோட்டத்துக்கு நீங்கள் வரலாம். இந்த முன்னாள் மாணவர்களும் சரி, அதற்கு முன்ன படித்தவர்களும் சரி, இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் நான் கூறுறது என்ன வேணும்னா, இந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து பல விஷயங்களை கடந்து பல விஷயங்கள் செய்து கொடுத்துப்பீர்கள் என்று நான் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. என் பேர் முனிசாமி. நாங்கள் இந்த தோட்டத்திலே பிறந்து வளர்ந்தவங்க. இந்த இதனால் இப்போ தலைவராக 2 வருஷம் நான் வந்து தலைவராக இருக்கேன். இப்போ எல்லாம் இங்கேருந்து போன எல்லா மக்கள்லாம் நிறைய ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நல்ல இது செய்கிறாங்க. நல்ல ஆதரவு கொடுக்கறதுனால இந்த திருவிழா நடத்துறதுக்கு எங்களுக்கு இது சிரமம் இல்லாமல் இருக்குங்க. அதனால தான் இப்போ இந்த திருவிழா நடத்துறது எங்களோட வெளியே இங்கேருந்து போனவங்க பிள்ளைங்க அவங்க வந்து உதவி பண்ணுறதுனால தான் இந்த சிறப்பாக செய்ய முடியுது எங்களால். இந்த மாதிரி இந்த பௌர்ணமி பூஜை இந்த மாதிரி எல்லாம் செய்வோம். அப்புறம் மார்கழி இந்த இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அதோட எங்கள் ஸ்கூலுக்கு வந்து தமிழ் ஸ்கூல் வந்து எங்களுக்கு வந்து இப்போ இங்கே படிக்கிற பிள்ளைங்க ஒரு 5-6 பிள்ளைங்க தான் இருக்காங்க. அதோட நாங்கள் எல்லாம் பகன்சராயில் கொஞ்சம் வறுமையில் கொஞ்சம் சிரமம் உள்ளவங்க பிள்ளைங்களாக போய் இங்கேருந்து நாங்கள் வேன் வச்சு அழைச்சி வந்து பள்ளிக்கு வந்து இதுன்றோம். இந்த தமிழ் பள்ளியை வந்து மூடக்கூடாது, பிள்ளைங்களெல்லாம் மூடிடும்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் போய் தனிப்பட்டு நாங்கள் போய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதோட எங்களை பெரிய வச்சாரோட ஆதரவு வேறு அவர் கொடுத்து எல்லாம் போயிட்டு பிள்ளைங்கள வீடு வீடாக போய் கேட்டு கொண்டாந்து ஒரு 18 பிள்ளைங்க படிக்கிறாங்க. போன வாட்டி 23 பிள்ளைங்க இருந்தாங்க. இந்த வாட்டி அதில் போயிட்டு இப்போ 17 பிள்ளைங்க தான் இருக்காங்க இப்போ. அதனால் ஏதோ ஏன்னா வசூல் வந்து பிள்ளைங்களும் இந்த திருவிழாக்கெலாம் வந்தாங்க. முன்னாள் மாணவருங்க எல்லாம் வசூல் கொஞ்சம் ஸ்கூலுக்கு வந்து டொனேஷனை கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் வேன் காசு, அந்த டிரைவர் சம்பளம் எல்லாமே கொடுத்து தான் இப்போ பள்ளி காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தமிழ் பள்ளியை முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை எல்லாத்தையும் தமிழ் ஸ்கூலுக்கு இங்கே அனுப்பிவிடுங்க. இதை வளர்ப்பா தான் நம்ம தமிழ் பள்ளியை வந்து காப்பாற்ற முடியும். நீங்கள் இது அனுப்பிவிட்னா தான் எங்கள் பள்ளிக்கே ஆள் இருக்கும். ஏன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து
நம்மால் படிக்கிறது வந்து பிள்ளைங்க வந்து 4-6 பிள்ளைங்க தான், 4 குடும்பம் இருக்குது, 4 குடும்பம் இருக்காங்க, 6 பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் நம்ம ஸ்கூல் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க பாருங்கள். ஓகே, ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் ரசித்து இது போன்ற கூடுதல் உள்ளடக்கத்தை காண விரும்பினால் தயவு செய்து எனது யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஏனெனில் இது தொடர்ந்து உருவாக்க உதவும்.